8:30 மணிக்கு எந்திரிப்போம். இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தோம். நாம் பார்த்தா இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து லஞ்ச். அவனுக்கு தேங்காய் கப்பு எல்லாமே 1/2 கப்பு, சீரகம் மட்டும் 2 கப்பு. அதுதான் அளவே, எங்களோட அளவே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டிடலாங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். வித்தியாசமாக இருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்குது. உடம்புக்கு நல்லதுன்னா நல்லா தான் இருக்குது. எப்படி நல்லா இருக்கா? கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி இது எப்படி தைக்கணும்னு ஆசைப்பட்டேனாக்கா, நல்லா இப்படி வந்து காலர் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஆஃப் காலர் வச்சு. அம்மு பாரு, எங்க ஓனர் கூப்பிட்டு ஓடுது. ஏய், அவ்வளோதான். ஒரு 4 கிழங்கு மட்டும் வச்சு தண்ணி விட்டாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். ரெகுலராக இப்போ ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 நாளாக நல்லா ஜாலியாக இருந்துட்டோம். நல்லா 8 மணிக்கா 8:30 மணிக்கு எந்திரிப்போம். இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தோம். இப்போ வந்து எத்தனை மணிக்கா? 5:30க்கு நான் எந்திரிச்சேன். என் பையன் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு பாருங்க கூடை தூக்க ஆரம்பிச்சிட்டான். சாமிக்கு போய் பூ பறிச்சுட்டு வரோம். கண்ணெல்லாம் எரியுது காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு. ஆமா ஆமா, இப்போ வந்து இருட்டு அதிகமா இருக்கும், பகல் வெளிச்சமே அடிக்காது. அப்புறம் நான் 6:30 மணிக்கு எந்திரிச்சு போய் எழுப்பி விடலான்னு போய் பார்த்தாக்கா தம்பி போய் குளிச்சுட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல, பையன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் வந்து இப்போ ரொட்டீன் லைஃப் ஆரம்பமாயிருச்சு. காலையிலேயே போய் பூலாம் பறிச்சுட்டு வந்து இப்போ சாமிக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெள்ளையா, இன்னைக்கெல்லாம் என்ன சேட்டை பண்ணியிருக்கிறீங்க? போய் பார்த்தா தான் தெரியும் என்ன சேட்டை பண்ணிக்கிறீங்கன்னு. தினமும் ஏதாவது சேட்டை பண்ணுறதே தான் வேலை உங்கள் 2 பேர்த்துக்கும். ஏண்டா, இன்னைக்கு தம்பிக்கு வந்து என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். விகாஸ் தம்பிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இதுதாங்க வந்து காலை டிஃபனு. நாங்கள் சாப்பிட்றதே வந்து சாப்பிட்டுக்கிறேன், தனியாக எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாமா அப்படின்னா. அதனால் கவுனி அரிசி கஞ்சி. இது நம்ம தோட்டத்திலே செஞ்ச கவுனி அரிசிங்க போட்டது. பச்சரிசி தான், கவுனி அரிசிலே பச்சரிசி. அதை அப்படியே வந்து கஞ்சி மாதிரி இது பண்ணி தேங்காய் திருவி கொட்டி சீரகம் போட்டு செஞ்சுருக்கேன். எல்லா நாளும் கொடுக்க வேணாம், ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் நம்ம சாப்பிட்றத கொடுத்தா போதும். அப்புறம் நம்ம டிஃபனே கொடுத்துக்கலாம் அவனுக்கு. அப்புறம் சுண்டல், நாங்கள் சாப்பிட்றதுக்காக செஞ்ச சுண்டல் அவனுக்கு. இது வந்து ஸ்மூத்தி, நம்ம வாழைப்பழம் இருந்துச்சிங்களா, அது கூட வந்து நட்ஸ் போட்டு அரைச்சி வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி அவனுக்கு காலை டிஃபனு. எடுத்து சாப்பிடு சாமி. பேஷண்ட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இதா, ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் சாப்பிடணுமா, சரிம்மா? நாம் பார்த்தா இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டுக்கிறோம். இது வந்து லஞ்ச். அவனுக்கு தேங்காய் சாதம், பீட்ரூட் பொரியல், அந்த சுண்டலே கொஞ்சம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் சுண்டல் நல்லா இருக்குங்கிறதுனால. அவ்வளோதான் இன்றைக்கி காலை டிஃபனும் லஞ்சும் அவனுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது எதுக்கு காட்டுறேன்னா, உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, நாளைக்கு என்ன டிஃபன் செய்கிறது, லஞ்ச் செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு நாளைக்கு நாம் கூட இதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஏன்னா நான் வந்து விகாஸ்ட்டு நாளைக்கு என்னடா செஞ்சு தரட்டுன்னே கேட்பேன். அதுக்காக இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான். சரி, சாப்பிட்டு கிளம்பட்டும். சாமிக்கு நீட்டாக பூ வச்சு விளக்கேற்றியாச்சு. ப்ராப்பராக செஞ்சிடறாரு விகாஸ் தம்பி. இப்பெல்லாம் சூப்பர். இன்றைக்கி வந்து ரசத்துக்கு பொடி அரைக்கலான்னு சொல்லிட்டுங்க, ரசப்பொடி அரைக்கலான்ட்டு தான். அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சீரகம் வந்து 2 கப்பு. எல்லாமே ஒரே கப்பாக அளவு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறது, சரிங்களா? இது வந்து வர கொத்தமல்லி 1/2 கப்பு. எல்லாமே 1/2 கப்பு. சீரகம் மட்டும் 2 கப்பு. அதுதான் அளவே, எங்களோட அளவே. கொத்தமல்லி, இது வந்து மிளகும் 1/2 கப்பு. இது வந்து துவரம்பருப்பும் 1/2 கப்பு. வெந்தயமும் 1/2 கப்பு. 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்திருக்கேன் வெந்தயம், ஏன்னா கசப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் வரமிளகாய், ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக
கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் வறுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். வறுத்துட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நான் வந்து அரைச்சிக்குவேன். இல்லை பெருங்காயத்தூள் வேண்டாம், நம்ம தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலான்னாலும் அப்படியும் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரசப்பொடி பாருங்கள், சூப்பராக வறுத்தாச்சு. நம்ம இப்போ இதை வந்து இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிறதா இருந்தால் நம்ம அப்போ வந்து இது வறுத்து கொடுத்தோமா அங்கேயே அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு தினம் இது பண்ணுறோம். அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்பப்போ அரைச்சமாக தாங்க நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம அரைச்சிக்கிறது. இதை நான் போட்டு அரைச்சிட்டு கொடுக்குறேன், காட்டுறேன் உங்களுக்கு. இதில் நான் வந்து பெருங்காயத்தூள் போடல. நம்ம ரசம் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டு தாளித்தோமா அவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதுனால நான் பெருங்காயத்தூள் போடலை. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். ரசப்பொடி ரொம்ப சூப்பராக மணமாக வந்துருச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பொடிகளையும் கடையில் வாங்காதீங்க. அதில் என்ன கலக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் தயவு செஞ்சு நம்மளால் என்ன தயாரிக்க முடியுமோ அதை தயாரித்து அதை நம்ம வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, குழம்பு மிளகாய்த்தூள்லாம் கடையில் வாங்கி அதை சமைச்சி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அந்தளவுக்கு அதில் கெடுதல் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு குழம்பு மிளகாய் தூளாக இருக்கட்டும், கொத்தமல்லி தூளாக இருக்கட்டும், ரசப்பொடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளால் என்ன செஞ்ச முடியுதோ செஞ்சு நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? இன்றைக்கி நான் வந்து ரசப்பொடி தயாரிச்சிட்டேன். இதுலேயே நீங்கள் வந்து இது என்னது, இதுலேயே வந்து நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக கொள்ளு போட்டிங்கன்னா கொள்ளு ரசப்பொடியாக ஆயிரும். அது வந்து கொள்ளு வாசத்தோடு இருக்கும். நான் வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பிக்கு பூஸ்ட்டு அரைக்கலான்னு இருக்கிறேங்க. பூஸ்ட்டுக்கு வந்து இதுவுமே ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். சரி நாமளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு வந்து பாதாம் வந்து ஊற வச்சுட்டேன். இதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பாதாம் அதை ஊற வச்சு இந்த தோலை வந்து எடுத்துடணும். நம்ம தோலை எடுத்தாலும் பரவாயில்ல, எடுக்காமல் அப்படியே வறுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு முந்திரி, அதுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு மக்கானா, 3 கப்பு மக்கானா. அதுக்கப்புறம் இனிப்பு வந்து நம்ம 2 கப்பு தேவைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லை 3 கப்பு வேணுனாலும் நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் 2 கப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு. நான் இதில் 1 கப் அளவுக்கு வருங்கிறதுக்காக இவ்வளோ கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கும் போது கொக்கோ பவுடரும் சேர்த்து நம்ம அரைச்சிட வேண்டியது தான். இப்போ அளவுகள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் இதெல்லாம் வறுக்கும் போது நான் காட்டுறேன். பாதாம் வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லாவே. ஏன்னா பூஸ்ட் தயாரிக்கிறதுக்கு பாதாமை வந்து நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி தான் ஒரே மாதிரி ஈவனாக நமக்கு ஃப்ரை ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து முந்திரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். மக்கானாவை வந்து வானல்லையே பண்ணிக்கிட்டேன். வானல்லையே பாருங்கள், சூப்பராக வானல்லையே வறுத்துட்ருக்கேன். லைட்டாக வறுத்து கொஞ்சம் சூடுபடுத்தினமாவே போதும். லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு நல்லா மொறுமொறுப்பு வந்துருச்சுனாக்கா, இந்தளவுக்கு மொறுமொறுப்பு வந்தாலே போதும். மக்கானா ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி வறுத்துக்கலாம். அடுத்து முந்திரி எடுத்துக்கலாம். அடுத்தது முந்திரி. சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்களேன், கரெக்டாக பதமாக வறுத்துருக்குது முந்திரி. ஆனால் இன்னும் ஒரு நூல் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகே பாருங்க, இது வந்து மக்கானா வந்து வறுத்துட்டேன். பாதாமும் சூப்பராக கரெக்டாக பதமாக வறுத்துருக்கு. ஏர் ஃப்ரையருங்கிறதுனால கரெக்டாக வறுத்துருக்கு. அடுத்து இது கொஞ்சம் நான் வந்து 6 நிமிஷம் வச்சேன். நிலக்கடலை வறுக்கிற அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வறுத்துருக்கலாம். 5 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துருக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக லைட்டான வறுவல் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சோன்னு தோணுது. அவ்வளோதான். இது 3மே வறுத்துட்டேன். இப்போ இது கூட வந்து நாட்டு சர்க்கரையும் கொக்கோ பவுடரும் போட்டோமா வேலை முடிஞ்சிருச்சு. நாட்டு சக்கரை 2 கப்பு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ஒன்றா நம்ம வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டிடலாங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம். சரிங்களா?
ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொக்கோ பவுடர்லாம் போடக்கூடாது, கடைசியாக தான் போடணும். நான் போட்டு அரைச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக அரைச்சிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்தாரு வெறுமனேவே, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. கொஞ்சம் சாப்பிட்டு காட்டுங்க அமுல் பேபி, சாப்பிட்டு காட்டுங்க. அதுக்கு என்ன சாப்பிட்டு காட்டுறதுக்கு? அதுதானே இனிப்பாக தான் நம்ம எதை ஒன்றும் சாப்பிடுவோம். என்ன மாதிரி இருக்குது டேஸ்ட்டு? பூஸ்ட் மாதிரி இருக்குது. பூஸ்ட் மாதிரி இருக்குதா? அதுதான் கடையில் வாங்குறது போன்விட்டாவை கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்றாங்க என் பையன். அதுக்கு தான் இந்த பூஸ்ட்டு இப்போ நான் இவ்வளோ சிரமப்பட்டு இன்றைக்கி செஞ்சது. இன்றைக்கி எனக்கு என்ன, ஏங்க கீழே சிந்தாமல் போடுங்க. இன்றைக்கி எனக்கு என்ன வேலை அப்படின்னாக்கா, இந்த பூஸ்ட்டு ரெடி பண்ண வேலை, அந்த ரசப்பொடி தயாரித்த வேலை. இன்றைக்கி ரெண்டுமே வறுத்து அரைக்கிறது தான் எனக்கு வேலையாகவே ஆணுச்சு. இன்றைக்கி ரெண்டுமே சூப்பராக வறுத்து அரைச்சா வச்சாச்சு. ஒரு பெரிய வேலை எனக்கு முடிஞ்சிருச்சுங்க. ஒரே நாளில் தான் விடுவோம். ஒரே நல்லதுன்னு விடுவேண்ணா? நான் பாலில் போட்டு இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். மீதி சின்ன பாட்டிலில் போட்டு அடுப்புக்கிட்ட வச்சிடலாம். நான் சூப்பராக பூஸ்ட் தயாரிச்சுருக்குறேன்டா. அம்மா பூஸ்ட் தயாரிக்கிற அளவுக்குலாம் கெட்டி ஆகிட்டேன். ஒரு வாய்க்கு கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு பூஸ்ட். உங்கள் அப்பாவுக்கு பாரு எவ்வளோ ஆகுதுன்னு. கலவை மேய்க்கிற பிள்ளைக்கு எவ்வளோ அறிவாங்க பார்த்தா. ஆமாம், கசக்குது. கொக்கோ பவுடர் போட்டுருக்கேன். கசக்குதாடா அவனுக்கு? நான் குடிச்சு பதில் சொல்கிறேன். அவ்வளோதான். சக்கரை போட்ட எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குதா? கொஞ்சம் சக்கரை எனக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு போடுங்க, இந்த போடுங்க. எங்க சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் வந்து பாலில் போடும்போது சுகர் கம்மியாகுது. ஆனால் 3 கப்பு போட சொன்னாங்க, நான் 2 கப்பு தான் போட்டேன். நாட்டு சக்கரை தான் போட்டேன். இதே போடுங்கம்மா. என்னம்மா இருக்குது கை எடுத்துட்டு? நாட்டு சக்கரை தான். நீ வந்து சுகர் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்கு நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கிறேன். சரி விடு, அடுத்த ட்ரிப்பில் நாட்டு சக்கரை நான் இது பண்ணி போகிறேன். உங்கள் அப்பா நல்லா இருக்குன்னு வெறுமனே ஸ்பூனில் லெல்லி சாப்பிட்றாரு. நீ என்னடா ஒரு மாதிரி எனக்கு கசக்குதுங்க. கசக்கலாம் இல்லை, அந்த கொக்கோ பவுடர் இது சூப்பராக இருக்குது. சத்தியமாக சூப்பராக இருக்குது. குடிச்சு பாரு. நான் சொல்லணும். என்ன பண்ணுங்க? வித்தியாசமாக இருக்கு, ஆனால் நல்லா தான் இருக்குது. உடம்புக்கு நல்லதுன்னா நல்லா தான் இருக்குது. இனிப்பாக தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நான் என் பட்டு சாரிக்கு தைச்ச ப்ளவுஸை தான் காட்ட போகிறேன். எல்லாருக்குமே வந்து பட்டு சாரி ஆஃபரில் போட்டோம் இல்லைங்களா? அந்த ஆஃபர் சாரியில் நானும் ஒரு சாரி எடுத்துக்கிட்டேன். இதோ இந்த கலர் தான், நல்லா ஸ்கை ப்ளூ கலர். நல்லா ஸ்கை ப்ளூக்கு வந்து நல்லா பர்பிள் கலர் வந்து கான்ட்ராஸ்ட்டு. அந்த சாரி தான் நான் ஒரு சாரி எடுத்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்லை, நான் இப்போ ஆஃபரில் போட்டப்போ எடுக்கல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த நியூ கலெக்ஷன் வந்தப்பயே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த சாரியை. இது நான் இந்த கலர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து எங்கள் பெரிய பொண்ணுக்கு எடுத்த கலர் இந்த சாரி. சின்ன பொண்ணுக்கு எடுத்து அவள் தைச்சி எடுத்துகிட்டு போயிட்டா. அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா. இது எங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த டிசைன் சாரி. இது நாங்கள் வந்து எதுக்காக காட்டுறேன்னாக்கா, இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த நான் காட்டுற டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அந்த டிசைனை தைச்சிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? ரெண்டுமே அதே சேம் டிசைன் சாரி தான். அந்த நான் ஆஃபரில் போட்ட சாரி தான். இதுதான். இதுக்கு ஃபஸ்ட்டு சாரிக்கு நான் டிசைன் ப்ளவுஸ் காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்கை ப்ளூ கலருக்கு இதா பர்பிள் கலரா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து எல்லாமே வந்து த்ரெட்லேயே பண்ணிக்கிட்டேன் நான். ஏன்னா இதில் மணிலாம் வேண்டாம், மணிலாம் வந்துச்சுனாக்கா கலரும் போயிடும். எனக்கு அது என்னமோ மணி வேண்டாம், த்ரெட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே த்ரெட்லேயே பண்ண சொன்னேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேயுமே வந்து ரொம்ப குட்டி குட்டி மணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மணி தானேடா? ஆமாம், இது குட்டி மணி. அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்டரில் வந்து கழுத்துக்கு வந்து ரொம்ப மினிமலான ஒர்க்கு போதும் அப்படின்ட்டேன். இதுதான் என்னுடைய ப்ளவுஸ் டிசைனு. எப்படி நல்லா இருக்கா? கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்கு இல்லைங்களா? இது மாதிரி சாரீ எடுத்துவீங்க, ஆஃபரில் எடுத்தீங்கள, ஆஃபர்லேயும் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காட்டினப்பையும் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. அங்கே இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி டிசைன் போட்டுக்குங்க. ஓகே, நல்லா இருக்கா? சூப்பர். இது ஒரு டிசைனா. அவளுது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன்.
அடுத்தது வந்து அவளுது வந்து இந்த சாரியில் வந்து நல்லா வாடாமல்லி கலருங்க சாரி, நல்லா டார்க் வாடாமல்லி கலருக்கு வந்து நல்லா ஆனந்தா ப்ளூ, டார்க் ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட்டு. இதில் வந்து நல்லா பெல் மாதிரி இருந்துச்சு, அதில் அந்த டிசைன் வந்து பெல் மாதிரி இருந்துச்சு. அதனால அவளுக்கு போடுற மாதிரி பெல் மாதிரி போட்டோம் பாருங்க. சிம்பிளாக போதும் அப்படின்ட்டு பெல் மாதிரி போட்டேன். பெல் மாதிரி போட்டு அதில் வந்து மணி தொங்குற மாதிரி பெல் மாதிரி போட்டு அதில் மணி தொங்குற மாதிரி போட்டிருக்கு. மற்ற இதில் இது நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸில் சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் தைக்க மாட்டேன். ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் எடுத்தே தான் தைப்பேன். எனக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி அப்படி தான் எடுத்து தைப்பேன். இது வந்து சில்க் காட்டன் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஜருகையில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இது எல்லாமே த்ரெட்டு தான். த்ரெட்லேயே வந்து இந்த மாதிரி பெல் மாதிரி போட்டு அதில் மணி தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவளுக்கு வந்து சின்ன சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த இடத்துக்கும் வந்து இந்த ஷோல்டர்கிட்டையுமே வந்து அந்த பெல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, அவளும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம். எப்படி? ஏன்னா 2 பேர்த்துக்குமே சைஸ், 3 பேர்த்துக்குமே ஒரே சைஸ் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். அதனால் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எனக்கு வர்ஷாக்கு வினிஷாக்கு 3 பேர்த்துக்குமே ப்ளவுஸ் சைஸு ஒரே சைஸ் தான். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த 2 சாரியோட டிசைனுமே நான் காட்டியிருக்கிறேன். 2 சாரிலையுமே வந்து எந்த டிசைன் பிடிச்சிக்கிற டிசைன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணோம், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து ஆரி ஒர்க்கு வந்து என்ன ரேட்டு வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு மிஷின் எம்ப்ராய்டிங்குமே ரேட்டு நல்லாவே போகுது. டவுன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுதான் சாரீ. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங்கில் இருக்கிற சாரீ. இது நல்ல பேபி பிங்க் கலரு, லைட்டு பேபி பிங்கில் வந்து ரோஸ் கோல்டில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் சர்க்கிளில் ரோஸ் கோல்டும் கிரே கலரும் போட்ட மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. எதுவுமே டிசைன் கிடையாது, வெறும் பிளைன் ப்ளவுஸு. ஆனால் ஆக்சுவலாக இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணும்னு ஆசைப்பட்டேனாக்கா, நல்லா இப்படி வந்து காலர் வைக்கிறாங்க இல்லைங்களா, ஆஃப் காலர் வச்சு நீங்கள் ஓப்பன் இருக்கிற மாதிரி தான் தைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் தைச்சி கொடுத்தாங்க. ஆனால் போட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த இடம்லாம் இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஒரு மாதிரி ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, போடவே முடியல. அப்புறம் வேண்டாம், காலரே எடுக்க சொல்லிட்டேன். காலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நெக்கு வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நெக்கு வந்து இது மாதிரி வந்து நெக்கு வச்சுக்கிட்டோம். அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் நெக்கு போடுவாங்க, க்ளோஸ் நெக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நெக்கே போதும் அப்படின்ட்டேன். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாமே மிஷின் எம்ப்ராய்டிங்கில் போட்டது தான். எப்படி சாரியில் இருக்குதோ அதே போலவே போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிஷின் எம்ப்ராய்டிங் இது சாரியில் இருந்த ப்ளவுஸுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ப்ளவுஸ் ப்ளைனாக தான் இருந்துச்சு. சரிங்களா? இது பேக் சைடு. பேக் சைடுமே வந்து இதில் சாரியில் இருக்கிற அந்த பூவையே குட்டி குட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பேக் சைடு ஏதாவது ஓப்பன் வைக்கிறதா இருந்தால் கூட ஓப்பன் வச்சுருக்கலாம். நான் காலர் நெக்குங்கிறதுனால தான் ஓப்பன் வைக்காமல் செஞ்சுருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நெக் வைக்கிறதா இருந்தால் ஓப்பன் வச்சு கூட தைச்சி போட்டால் அழகாக இருக்கும். சரிங்களா? கைக்கு நான் காட்டுறேன். ஏன்னா அப்படி ப்ளைனாக இருக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம ப்ளைனாகவே போடாமல் நம்ம இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி போட்டோமா தான் அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கு நமக்கு நல்லா இருக்கும். இது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது தானே? இப்படி செட்டாக போடும் போது தான் இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸுக்கும் சூட் ஆகும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த ட்ரிப்பு நான் தைச்ச நியூ ப்ளவுஸ் கலெக்ஷன். பொங்கலுக்கு தைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறேன். அது வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே, நான் தைச்ச அந்த 3 ப்ளவுஸையுமே காட்டியாச்சு. இந்த 3 ப்ளவுஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறத உங்களுக்கு எது பிடிச்சிக்கிறத நீங்களுமே இதே போல் தைச்சிக்கோங்க. ஓகே, அடுத்த வேலை பார்க்கலாமா? அப்பா எவ்வளோ பக்கமாக போகுதுங்கிறீங்க. அங்கே பாருங்க, ரொம்ப பக்கமாக போயிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 10 வாட்டிக்கு மேலே போனாலும் கம்மியாக போகாதுங்க. நீங்கள் வந்து சென்னையிலே இருந்தீங்கன்னா கூட இவ்வளோ ட்ரிப்பு நீங்கள் வந்து இந்த ஏரோப்ளைனை பார்க்க முடியாது. நாங்கள் தான் நிறைய ட்ரிப் பார்க்குறோம். போயிடுச்சு, மறுபடியும் வரும். சுற்றி ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க. அம்மு பாரு, இங்கே ஓனர் கூப்பிட்டுனே ஓடுது. ஏய் கருவையா, அவன் பெருசானா போட்டு ஒன்றை பிரட்டி போடுவான். கருவையா, இது என்ன நாய்டா?
கோம்பை இந்த வழக்கே நீட்டமாக வருமே அதுவா? இல்ல அது சிப்பி பாரு, இது கோம்பை ஹைட் கம்மியா தான் இருக்கும், கடி தான். ஓ கருவாயா இவங்கிட்ட வச்சுக்காதா, கடிச்சு விடுவான். அம்மு எங்கிட்ட நல்லா பழகிக்கோ, என்னெல்லாம் கடிக்காதா. ஏய் வா வா நீ வா வா. வணக்கம். நானும் போனேன் ஒடியாது பார்க்கல, அங்கே ரூமில் இருக்குதில்ல, அதனால ஒடியாந்துச்சு தள்ளுங்க. இது பூ பூக்கிறது நாம் அங்கே மேலே வச்சோம், அதோட சேர்ந்தது. அது வேற, இது வேறங்கண்ணா. ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க இந்த செடிங்க எல்லாமே. நல்லா ரொம்ப நெருக்கமாக ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் நோண்டிட்டு கொஞ்சம் குழியை பறிச்சுட்டு இதில் கொஞ்சம் எருவு போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி காலையிலே இன்றைக்கி வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா முட்டிக்கிட்டு வெளியில் தான் தெரியுது கிழங்கு ஃபுல்லாகவே. ஃபுல்லாக எல்லாத்தையும் நோண்டி எடுத்துட்டு இதில் இருக்கிறத புதுசாக எருவு கொஞ்சம் போடலாம். பாருங்க எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு. இது வந்து சிகப்பு கலரும் இருக்குது, ஆரஞ்சு கலரும் இருக்குது. 2 கலர் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா கிழங்கு வந்துருச்சு. சூப்பராக எடுத்தாச்சு. அதான் பெரிய வெங்காயம் சைஸு, பெரிய வெங்காயம் சைஸுக்கு இருக்குது ஒவ்வொரு கிழங்கும். சுற்றிலையுமே நல்லா கொத்தி விடுங்கண்ணா. கொத்தி விட்டு கொஞ்சம் வெங்காயம் இது கொண்டு போடுங்க, வெங்காயம் கொண்டு போடுங்கிறேன். இது எருவு கொஞ்சம் போட்டுவிடுங்க. அங்கே ஒரு கிழங்கு இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமாக நோண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எருவு கொட்டிட்டோம். எருவு கொட்டி இப்போ இருக்கிற கிழங்குங்களில் ஒரு 4-5 கிழங்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறையா மறுபடியும் வச்சு புதறு கட்ட வேணாம், ஒரு அழகுக்கு ஒரு 4 மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அதில் இருக்கிற கிழங்குங்கள சுத்தமாக ஒரு 4 கிழங்கு மட்டும் எடுங்க. அவ்வளோதான். ஒரு 4 கிழங்கு மட்டும் வச்சு தண்ணி விட்டாச்சு, முடிஞ்சது வேலை இன்னைக்கு. எவ்வளோ கிழங்கு இருக்குது, கொண்டுட்டு போய் காட்டில் எங்கேயாவது ஒரு பக்கமாக ஒரு மூலையில் நட்டு வைக்கிறேன். அழகாக ஒரு பக்கம் பூத்துட்டு இருக்கட்டும். இதில் ஆரஞ்சு கலரு, ரெட் கலர் 2 கலர் இருக்குது. இதில் எந்த கலருன்னு தெரியல. ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கூட எல்லாருக்குமே ஆன்லைனில் கொடுப்பேன் நான். ஏன்னா என்ன கலருன்னு தெரியாமல் அப்புறமேட்டு கொடுத்தமாக்கா நான் இந்த கலர் கேட்டேன், இந்த கலர் வந்துருச்சு அப்படிம்பிங்க. அதனால தான் நான் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சும் இருக்குது, ரெட்டும் இருக்குது. 2 கலர் தான் இருக்குது. இதில் என்ன கலர்னு கொடுக்கறது நான், அதனால தான் கொடுக்கல. இல்லாட்டினா இவ்வளோ இருக்குது ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நினைப்பீங்க. அந்த பைப் ஆஃப் பண்ணிக்கிறேன் போதும். நமக்கு கலர் கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாக்கா நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன். அது தெரியாதனால தான் கொடுக்கல. 2 கலரில் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.